பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் சுகாதார சீர்கேடு, சிறுநீர் கழிக்க 10 ரூபாய் கட்டணம் வசூல். சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு நூற்றுக்கணக்கான பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் இன்று சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் இன்று பேருந்து நிலையத்தை அதிமுக நிர்வாகிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியின் போது, பொள்ளாச்சி பேருந்து நிலையத்தில் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் குப்பைகள் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. எப்படி தூய்மையாக நாங்கள் வைத்திருந்தோமோ அதற்கெல்லாம் நேர் எதிர்ப்பாக இன்றைக்கு நகராட்சி நிர்வாகம் அஸ்தப்பட்டு கொண்டு கிடக்கிறது. இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி பாருங்கள், எப்படி இருக்குன்னு எல்லாம் நீங்களே பாருங்கள். எங்கேயாவது மக்கள் நின்று போக முடியுமா பாருங்கள். அதுபோக சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு நபருக்கு 10 ரூபா, அதுக்கு டோக்கன் தர்றதில்லை. இப்படியெல்லாம் ஒரு வித்தியாசமான கொள்ளையடிக்கிற முறையாக இருக்கிறது. அது கடைகள் இருக்கிற இடத்துல கடைகள் கட்டி விட்டுருக்காங்க. அந்த கடைகளை ஏலம் விட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு நேர் பின்புறம் வடவர்த் சைடில் கடைகள் கட்டி முடித்து 1 வருஷம் ஆச்சு. அதையும் இன்னும் ஏலம் விட்டு பயன்பாட்டு கொண்டு வராமல் நகராட்சிக்கு வருமானம் போகுது. அதுக்கு முன்னாடி தனியார்கள் கடை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பேருந்து நிலையத்திற்குள் வந்து சென்றாலே டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. நகரம் முழுவதும் குப்பை தேங்கியுள்ளது. இதை தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை. நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை. சிறுநீர் கழிவதற்கு ₹10 கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இது கொள்ளையடிக்கும் முறையாக உள்ளது. பேருந்து நிலையத்தில் கடைகள் கட்டிவிடப்பட்டுள்ளது. அதை ஏலம் விட்டு வாடகைக்கு விடாததால் நகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. உடனடியாக நகராட்சி இதனால் தனியார் லாபம் சம்பாதிக்கின்றன. நகராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்தில் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும், இல்லையென்றால் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்து பொள்ளாச்சி ஜெயராமன் மேலும் பேருந்து நிலையத்தில் இடமாற்றம் செய்து கோவை சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் நீதிமன்ற கட்டிடம் அருகே கொண்டு செல்வதால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கும். இதனால் வெளியூர் செல்லும் பொதுமக்களும் பாதிக்கப்படுவார்கள். எனவே பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்யக்கூடாது என தெரிவித்தார்.